வணக்கம். 21/12/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். இன்றைய சூரிய நமஸ்காரமும் சந்திர பகவானுடைய தரிசனமும் மிக சிறந்த பலனை கொடுக்கும். காலை நேரத்தில் சூரிய நமஸ்காரம், மாலை நேரத்தில் சந்திர தரிசனம் மிக உயர்ந்த பலனை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம். சர்வ காரிய ஜெயம், நினைத்தது நிறைவேறும். பூரம் பொறுமையோடு இருந்தாலே அனைத்து வகையான நன்மையும் வந்து சேரும். உத்திரம் எண்ணங்கள் ஈடேறும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் செய்யும் வேலையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சிறு தவறுதல் கூட பெரிய அளவுக்கான மன உளைச்சல், சங்கட்டங்களை உருவாக்க கூடும். அதனால் மதிப்பு குறையக்கூடும். செய்யும் வேலையில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். மற்றபடி அனைத்து வகையான செல்வம், செல்வாக்கு, புதிய முயற்சிகள், தெய்வீக அருள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும். அஸ்தம் சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். மனதில் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படும். சித்திரை அனைத்து விதத்திலும் வேலை செய்யும் போது கவனமுடன் கையாள வேண்டும். சிறு தவறுதல் கூட ஏற்படாமல் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துலா ராசி பலன். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து வகையான நன்மைகள் வந்து சேரும். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் செய்யும் வேளையில் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உருவாக நேரிடும். அதனால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் இன்றைய நாள். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம். செய்யும் வேளையில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சுவாதி நினைத்து நிறைவேறும். எண்ணங்கள் ஈடேறும் கூடிய நாள் இன்றைய நாள். விசாகம் அனைவரிடத்திலும் கவனத்துடன் பழக வேண்டும். வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உருவாக நேரிடும். அதனால் கவனமுடன் செயல்பட வேண்டும். சந்திர தரிசனமும் சூரிய நமஸ்காரமும் சர்வகாரிய ஜெயத்தை உண்டாக்கும். அடுத்தாக நம்ம காண இருப்பது விருச்சகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.